அப்பாடா, ஒரு வழியா வேலை முடிஞ்சிருக்கான். இப்ப ட்ரிப்பு எப்படியோ ஈரோட்ல இருந்து கோவை முடிச்சு, கோவையில எனக்கு ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா, அங்க போய் பஸ் நிப்பாட்டி வச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்க வேண்டியதுதான். தூங்கி ஒரு நைட்டு 7 மணிக்கு போல எழுந்திரிச்சு 8 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாட்டிட்டு 8:30 போனோம். இங்க முன்னாடி வர ஒரு பெரிய குழி இருக்கு. நானும் சொல்லி பார்த்துட்டேன், எந்த ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி தெரியல. என்ன சரின்னு எனக்கும் ஒண்ணுமே புரியல. சரி விடுங்க, மத்தவங்க எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி எதாவது ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நம்பி நான் விட்டுட்டேன். இங்கதான் நான் எப்பவும் பஸ் நிப்பாட்டுவேன். அது இங்க நிறைய வண்டியெல்லாம் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அதனால நான் இங்கேயே நிப்பாட்டி வச்சுட்டு அப்படியே தூங்க போயிடுவேன். இந்த பின்னாடி இருக்கிற அதான் என் வீடு. சரி இறங்கிச்சு. என்ன பஸ் ரவுண்டு? டேய் என்னடா பண்ற? டேய் என்ன பஸ் அவன் பாட்டுக்கு ரவுண்ட் போடுறான்? டேய் என்ன விளையாட்டு சொல்லுங்க? டேய் விடுறா. என்னது இது? ஏதோ பஸ் அங்க போய் செக் பண்ணுவோம். பாத்தி இது எதுவும் உள்ள மாதிரி இல்ல. என்ன போய் செக் பண்ணிட்டு வருவோம். என்ன மேல இருந்தா வண்டி விழுந்துருக்கீங்கள? இந்த மாதிரி யாரா அவன் படைக்கு மேல போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னடா ஆச்சு? மர்மமாவே இருக்குதே. இந்த வரும்போது இந்த அடுத்து எஸ்இடிசி விலக அடப்பாவி. என்னடா நீ பஸ் ஆளப்பாவி. நீ ஏதோ மேல ஏதோ ஒண்ணு நடக்குது. அது எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். போய் செக் பண்ணுவோம். என்ன போக வங்கி அடிச்சுட்டா. சரி கிளம்பலாம. இந்த வண்டி எதுக்கு விழுந்து என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சு மேல போய் தான் தெரியும். அதனால மேல போய் பாத்துக்கலாம். இங்க போற வழியில இந்த வண்டி வருது. அந்த நடுவில் ஏதோ ஒரு ரோடு மாதிரி இருக்கு. அந்த இடத்துல காமன் அடிச்சு யாரும் ரோடு போட்டாங்க. ஐ திங்க் அந்த வழியால போகணும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். இந்த வழிதான். இந்த வழியால இப்போ வண்டி வெளியே வந்ததை பார்த்தேனாலே சரி இந்த வழியா போய் பார்ப்போம். அப்படி என்ன நடக்குது, ஏன் இப்படி விழுறாங்கன்னு பார்க்கலாம். என்ன வண்டி விழுந்துருக்கு பாருங்க. வண்டி எக்கச்சக்கமா வர்றது. இப்ப போய் பார்ப்போம் என்ன இங்க. ஆனா ரோடு இருக்கிற மாதிரி தெரியல. சும்மா இந்த மண்ணெல்லாம் இருக்குங்க. அந்த வரைக்கும் பாருங்க ரோடு. அங்க வண்டி போயிட்டு இருக்கு. ஓகேங்க, ரோடு பார்த்தாச்சு. இந்த வண்டியெல்லாம் போயிட்டு இருக்குல்ல, இந்த ரோட்ல தான் போகணும்னு நினைக்கிறேன். அப்படி மேல என்னதான் இருக்கும்? ஒருவேளை லாரின்ற மாதிரி ஏதாவது பீச் அல்லது பார்க் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ? ஏதோ ஒண்ணு. ஆனா மழை அடிச்சு ஊத்துதியா, என்ன சொல்றது. மழை செம்ம. என்ன இப்படி கிடக்கான்? ஆஹா, பெரிய மேடு போயிருக்கு. வண்டி ஏறாதுன்னு நினைக்க. ஐயோ தள்ளாடுதே. செல்லம் ஏறிரு வேண்டாம். இறங்காத இறங்குனா கீழே விழுந்து நம்ம டெட் பாடி தான். ஏறுங்காத இறங்கிறாத செல்லம். இறங்காத மேல போ மேல ஏறு. உன்னால முடியும். ஐயோ பின்னாடி வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் பின்னாடி வந்து இப்ப ஆக்சிலேட்டர் அமைக்கல. இப்ப கொஞ்சம் அப்படியே முன்னாடி. ஆஹா, வண்டி பின்னாடியே போயிட்டு இருக்கு. இது எப்படி பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறாங்கயா தெரியல. எப்படி மேப் போறா இல்லையா, அதுதான் முக்கியமானது. வண்டி வார ஏற மாட்டுறது. என்ன செய்யறது? ஏறு உன்னால முடியும். ஷவா, ஏறிட்டேன்டா சாமி. அந்த மேட்ல ஏறதுக்குள்ள பாதி உசுறு போயிட்டியா. இந்த வண்டி நிறைய போயிட்டு இருக்கு இந்த வழியா. ஆனா லாஸ்ட்ல அங்க நிறைய வண்டிய கீழே விழுது. என்ன விஷயமா இருக்கும்? இப்ப செக் பண்ணுவோம். ஆஹா, சரியான கீழே இறங்குதே. பார்த்து கொஞ்சம் மெதுவான போகணும். என்னது அடுத்து இன்னொரு மேடா? ஐயோ, இன்னொரு ஏர்பின் பண்ணிட்டு வேற இருக்கு. இதுல ஏறுமா? ஏறி அவ்வளவுதாங்க, ஏறிடுச்சுங்க. அப்படியே மேல போ ஏறி அவ்வளவுதாங்க. பஸ் தார் மாற ஏறிடுச்சு இந்த ஏர்பின் பெண்ட்ல. எத்தனை ஏர்பின் பென்ஸ். இன்னும் நிறைய ஏர்பின் பென்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்கு போதும். ஆனா அது எல்லாத்தையும் சமாளிச்சு மேல என்ன நடக்குது அதை பார்க்கணும். ஏன் இந்த வண்டிக விழுந்துருக்கு, அது மேல ஏதாவது காரணம் இருக்கான்னு பாக்குறோம். சரியான ஏர்பின் பெண்டாச்சு இது.
கொஞ்சம் பார்த்து ஏறணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் சோழி முடிஞ்சு. ஆஹா, வண்டி ஏறாது போல இருக்கு. ஏறு ஏறு ஏறி சொன்னோம், ஏறு அவ்வளவுதானே. லக்ஷ்மி லக்ஷ்மி எங்க போற. ஐயோ ஸ்கூல் வேன் கவுந்தோம். ஐயோ ஸ்கூல் வேன் சோழி முடிஞ்சு. உள்ள ஸ்கூல் பசங்க யாரும் இல்ல நம்புறேன். ஏறா. இது வேற பின்னாடி வந்து யாரா நீனு? இது ரெட்டுக்காரு. ஐயோ மரத்தை விரிச்சிட்டு கொஞ்சம் பின்னாடி வந்துருக்கலாம். நீ யாருங்க இவன் இப்படி வந்துடுறியா? ஓகேங்க, இப்ப நம்ம இப்படியே கொஞ்சம் பவர் கொடுத்து மேல ஏறுவோம். லக்ஷ்மி ஏறிரு கவுத்தீராத நீய. அப்படிதான் கொஞ்சம் இந்த கொஞ்சம் அப்படியே ஏறு. அப்படிதான்டா அவ்வளவுதான். அப்பாடா ஏறிடுச்சுடா சாமி. இந்த ஹேர் பென்ஸ்ல ஏறுதே கஷ்டமா இருக்கியா? எப்படி இவங்களாம் வராங்க? ஏறிட்டு போறான். சரி, நமக்கு என்ன, நம்ம போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இன்னும் வரைக்கும் இந்த ரோடு போய் எண்டே இல்லாம போயிட்டு இருக்கு. இன்னொரு ஹேப்பிமெண்டா ஏறி அப்படியே அப்படிதான் அவ்வளவுதான் ஏறிடுச்சு. ஐயோ லாரி என்னாச்சு? போறான். சரி, நம்ம கிளம்ப வேண்டியதான். என்னவா இருக்கும்? ஏன் வண்டிக்கு விழுந்து இருக்கும்? இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க். என்ன டாஸ்க்னா, இது வரைக்கும் வந்ததுல எத்தனை ஹேர்பின் பென்ஸ், அடுத்து வரப்போற எத்தனை ஹேர்பின் பென்ஸ் எத்தனை இருக்குன்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லணும். ஏன்னா எனக்கே தெரியாத அளவுக்கு. இங்க எஸ்சிடிசி பஸ் அப்படி நின்று இருக்கு. கொஞ்சம் தள்ளிவிட்டு என்ன கிளம்பிட்டா? டேய் யாரா நீனு? பரவாயில்ல, காப்பாத்திட்டோம்ல, அதுவே போதும். அது என்ன ஸ்பீடு? அதான் சோல் முடிஞ்சு. ஓவர் ஸ்பீடு போகாதீங்கன்னு சொல்றேன், கேட்க மாட்டீங்க. இங்க ஒரு கார் என்னாச்சு? வேணவே வேணாம். அப்புறம் இவனை காப்பாத்திட்டு இவன் சல்லுன்னு போயிட்டு அப்புறம் அந்த பஸ்காரன மாதிரி இவனை விழுந்துருவான். ஓகேங்க, என்னடா இன்னும் எவ்வளவு நேரம்னா இருக்கு? சுத்தமா முடியல. பேசாம வந்த வழியாவே திரும்ப போயிடலான்னு இருக்கேன். எப்படி ஐடியா? சரி, என்னது? ஐயோ ரோடு இல்ல, பிரேக்க போடு குமாரே. ஐயோ பிரேக்க போ. ஐயோ விழுந்துட்டே. ஐயோ என்னடா இது இப்படி அடி ஆத்தா. என்னடா இது? மேல பார்க் கோயில் அந்த இதுன்னு இருந்தது எது கிடையாதா? அப்ப இது சும்மா ரோடு. வாங்கடா உங்களுக்காக தானே காத்திருந்தேன். வாடா போடு. அந்த போறா லாரிய என்ன ஏமாறான்? கீழே இறங்கியா? ஐயோ எத்தனை வண்டி விழுது. இதுக்கு மேல நம்மளால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு ஒரு முடிவை கட்டணும். நான் மறுபடியும் அந்த ஹில்ஸுக்கு வந்திருக்கேன். ஏன்னா இதுக்கு மேல ஒரு வண்டியை கீழே விழவே கூடாது. அதனால பாதுகாப்பா தடை வைக்கலாம்னு இருக்கேன். இந்த மாதிரி நல்ல விஷயம் பண்றதுனால கூடி சீக்கிரமே கவர்மெண்ட் எனக்கு ஒரு அவார்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அது என்ன அவார்டுன்னு கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்க, நம்ம எப்படியோ இப்ப அப்படியே நிப்பாட்டியாச்சு. இனி எவன் வந்தாலும் என்னைய தாண்டி தான் போகணும். பஸ்ஸுக்காரன்றா அந்த சைடு என்ன இருக்குன்னு தெரிஞ்சா நீ ஷாக் ஆயிருவ. போக கூடாது. போனீங்கன்னா உனக்கு பெரிய ஆபத்து. அதனால போகாதோ, புரியுதோ? அப்படியேதான் நிக்கணும், கத்தலாம் கூடாது. அங்க குழி இருக்கியா? என்னையா நீங்க ஹார்ட் அடிச்சிருக்கீங்க பைத்தியக்கார மாதிரி? டேய் வந்த அதுக்குன்னு யாராடிலு? அடப்பாவி, தள்ளுற. இங்கேயா தள்ளுற? டேய் ஐயோ இவன் எங்கேயா தள்ளுற நீ? அப்பாடா நின்ட்டான் சாமி, நின்ட்டான. ஹேண்ட் பேக் போட்டு நின்ட்டான். என்ன மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு? ஐயோ மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிட்டு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன அப்படி நிக்காங்க? ஏன்னா திரும்பி போங்கடா. டேய் என்னடா இடிச்சிட்டு இருக்க சும்மா? இடிக்கிறா மாதிரி. டேய் அங்க போனடா, விழுந்து செத்துருவ நீனு.
ஐயோ தள்ளிடுறானே மெதுவா. ஐயோ என்னை காப்பாத்து யாருமே இல்லையா சாமியாரே? ஐயோ முருகா என்னை காப்பாத்து. இந்த பைத்தியக்காரன் என்னை யாராவது காப்பாத்துங்கயா. அந்த ஐயோ 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 விழுந்துட்டேனே. அம்மாடி என்ன அடி. அப்படியே ஒரு அல்டர் வண்டி போட்டு விழுந்துட்டேன்டா. என்ன பஸ் நின்றுட்டேன். அப்பாட தப்பிச்சிட்டேன். இரு உனைய என்ன பண்ணோன்னே வருது. இரு அவனை இடிச்சு தள்ளாம விட மாட்டேன் நான். எங்களா வர தப்பிச்சு ஓட்டான். இதுக்கு மேல ஆளை விடுங்கடா சாமி, என்னால முடியாது. எத்தனை வண்டி விழுந்துருக்கு. இதனாலதான் எல்லா வண்டியும் விழுது போல இருக்கு. என்னால சுத்தமா இதுக்கு உள்ள முடியாது. ஆல்ரெடி இதுக்கு வேற பஸ்ஸுட்ட. ஐயோ பாவம் அந்த பஸ்ஸுக்காரங்களாம். பஸ் வண்டி எல்லாம் பாவம். இந்த பஸ் டேமேஜ் வேற இருந்திருக்கு. எவ்வளவு லட்சம் செலவா போதும் தெரியல. ஐ திங்க் கோடி ரூபாயில செலவாயிருன்னு நினைக்கேன். ஆஹா லாரி காமிச்சுட்டான். இதுக்கு மேலே முடியாத சாமி. வண்டியை நிப்பாட்டு ஃபர்ஸ்ட். வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கிடுவோம். ஓடுற கைப்புள்ள வீட்டுக்கு ஓடிரு. அப்பாடா வீட்டுக்கு வந்துட்டேன்டா.